ஹலோ வியூவர்ஸ், லெமன் ஜூஸ் இல்லை லெமன் வாட்டர் இது குடிக்கிறதுனால என்னென்னலாம் நன்மைகள் கிடைக்க போகுதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது சிட்ரிக் ஆசிட் அதிகமாக இருக்கிற ஃப்ரூட் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம லெமன் தான் சொல்லுவோம். ஸோ அந்த லெமன் வாட்டர் நம்ம குடிக்கும்போது நம்ம உடம்புல இம்யூனிட்டி சிஸ்டம் வந்து ரொம்பவே நல்லா க்ரோத் ஆகும். அதாவது இம்யூனிட்டி லெவல், நோய் எதிர்ப்பு சக்தி நல்லாவே முன்னேற்றம் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு பார்த்திங்கன்னா சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகாது நிறைய பேர்த்துக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த லெமன் ஜூஸ் குடிச்சிங்கன்னா இல்லை லெமன் வாட்டர் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகிறதுக்கு இந்த லெமன் வாட்டர் ஹெல்ப் பண்ணும். லிவர், கிட்னி, அப்புறம் நம்ம பிளட் எல்லாத்தையுமே இந்த லெமன் ஜூஸ் பியூர் பண்ணுதாமா. அதாவது டெட் செல்ஸ் இல்லை அஃபெக்ட் ஆனது எது இருந்தாலும் சரி, இந்த லெமன் வாட்டர் குடிக்கிறதுனால அது க்ளீனாக நல்ல ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கும் இந்த லெமன் வாட்டர் யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு டாட்ஸு இல்லை பிம்பிள்ஸ் எல்லாம் நிறையா வரும். ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த லெமன் வாட்டர் குடித்தாங்கன்னா சீக்கிரத்துலேயே ஸ்கின் வந்து பளபளன்னு ஆகி அந்த பிம்பிள்ஸ், ஸ்கார்ஸ், தழும்பு எது இருந்தாலும் அது உடனே கிளியர் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த லெமன் வாட்டர் குடிக்கிறதுனால நம்மளுக்கு வெயிட் லாஸ் ஆகும், நிறையவே வெயிட் லாஸ் ஆகும். ஏன்னா லெமனில் இருக்கிற சிட்ரிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்க அன்வான்ட் ஃபேட்ஸ், அதாவது கொழுப்புகளை கரைக்கிறதுக்கு உதவுதாமா. அப்புறம் நீங்கள் டல்லாக இருக்கிற டைம் இந்த லெமன் ஜூஸ் குடிச்சிங்கன்னா நம்மளோட உடம்பு கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காகவும் நம்மளுக்கு நல்லாவே ஒரு பூஸ்ட் கிடைக்கும். அதாவது நல்லாவே ஒரு எனர்ஜி கிடைக்கும். அப்புறம் நம்ம உடம்போட ஓவரால் ஹெல்த் ஒரு படி மேலே அதிகப்படுத்தி வைக்கும். அதாவது நம்ம நார்மலாக இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக உணர்வோம். அதுக்கப்புறம் வாயில் நம்மளுக்கு நிறைய பேர்த்துக்கு ஸ்மெல் வரும். மற்றவங்ககிட்ட முன்னாடி நின்று பேச முடியாது, ரொம்பவே வாயில் துர்நாற்றம் அடிக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த லெமன் ஜூஸ் குடிச்சிங்கன்னா ஸ்மெல் வர்றது கம்மியாகும், மேக்ஸிமம் குறைஞ்சிரும். அப்புறம் நம்ம பிரெயினோட பவரை இந்த லெமன் ஜூஸ், அதாவது இந்த லெமன் வாட்டர் குடிக்கிறதுனால நம்மளோட பிரெயின் பவர் ரொம்பவே அதிகமாகுது. அப்புறம் நம்மளுக்கு வயசான தோற்றம் வருது அப்படின்னா இந்த லெமன் ஜூஸ் குடித்தோம் அப்படின்னா, அதாவது லெமன் வாட்டர் குடித்தோம் அப்படின்னா வயசான தோற்றம் குறையும். அவங்க ஸ்கின் ரொம்ப பளபளன்னு ஆகி அவங்களுக்கு வயசான தோற்றம் தெரியாது. அதுக்காக இந்த லெமன் ஜூஸை ரொம்ப அதிகமாகவும் எடுத்துக்கக்கூடாது. எடுத்துக்கிட்டோம்னா சளி பிடிக்கிறது இல்லை வேறு ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. தினசரி கொஞ்சமாக எடுத்துக்கலாம், இல்லாட்டி வாரத்துக்கு ஒரு டைம் எடுத்துக்கலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டுச்சுன்னா கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக அதை பற்றி உங்களுக்கு நாங்கள் வீடியோவை பண்ணி போடுறோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நன்றி. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்.